மக்களே, நடந்த சனிக்கிழமை மீன்வளத்துறையிலேருந்து ஆஃபீஸர்லாம் மீட்டிங் போட்டாங்க. அப்போ நம்ம பட்டணத்து மக்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டோம். அதில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அவங்க கோரிக்கையை சொன்னாங்க. அந்த நேரத்தில் அந்த கோரிக்கையை கேட்டுக்கிட்டு அவங்க ஆஃபீஸர் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு பின்னால் நல்ல படம் வந்துச்சு, போலீஸ் படம் எல்லாமே வரதான் செஞ்சுது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது சரி மண் அள்ளுவோம் கிள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான். ஆனால் அதுக்கு திருப்பி எங்கள் மக்கள் சொன்னது மண் கிள்ளக்கூடாது. ஏன்னா அது திருப்பி வருது, எத்தனை மாதத்துக்கு ஒரு நேரம் வருது. 2 மாதம் கடல் போகிறோம், 1 மாதத்துக்கு வயக்கம் இருக்கும். அதனால் மண் அள்ளக்கூடாது. அதனால் எங்களுக்கு நிரந்தரமாக முடிவு தாங்கன்னு கேட்டதுக்கு அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க. எங்களால் போய் கேட்டது கூட எங்களுக்கு ஒரு பதில் கிடையாது. நிரந்தரமாக பதில் சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு திங்கக்கிழமை அவங்க இஷ்டத்துக்கு மீன்வளத்துறை அவங்க தான் யாரோட இதுவுமே இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு வண்டி கொண்டு மண்ணை கிள்ள வந்துட்டாங்க. சரியா? எங்கள் இதே சார்பாக மண்ணை கிள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ கடைசியாக கூட 2-3 மாதத்துக்கு முன்னால் எங்கள் கமிட்டி 70,000 ரூபா செலவு பண்ணி எடுத்து மண்ணு கிள்ளியிருக்காங்க. கிள்ளியும் நாம் கடந்துட்டோம். 1 மாதமாக கடலுக்கு போகாத அளவுக்கு வந்துட்டோம். எங்கள் பிரச்சனை உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்கள் அதாவது காலங்காலமாக பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் பக்கம். நீங்கள் என்னென்னா 2 மாதத்துக்கு போகணும், 2 மாதத்துக்கு அங்கே போய் எங்களை யார் பார்ப்பாங்க? இவ்வளோ கஷ்டத்தில் விட்றாங்களே யார் பார்ப்பாங்க? நீங்கள் கல் எடுங்கன்னு நாங்கள் அன்னைக்கு மீட்டிங்கில் சொல்லும்போது என்ன சொன்னீங்க? கல் ஆய்வு பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும். கல் போடும்போதும் ஆய்வு பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும்னு சொன்னவங்க கல் போடும்போது ஆராய்ச்சி பண்ணியிருந்தால் எங்களுக்கு இப்போ இவ்வளோ கஷ்டம் வந்திருக்குமா? எங்களுக்கு கல் போட்டது பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி கல் போட்டு இப்படி மக்களுக்கு காலங்காலத்துக்கு பிரச்சனை வராத மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வருமா? ஒரு டாக்டராக இருந்தால் அவங்களும் அதே மாதிரி தான். எந்த இடத்துல பொருத்தணும், எந்த உறுப்பை எந்த இடத்துல வைக்கணும்னு தெரியும். கிட்னி இருக்கிற இடத்துல இதயத்தவே வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆய்வு பண்ணுறதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஆள் வச்சுருக்கீங்க. அதெல்லாம் பார்த்து தானே நீங்கள் வைப்பீங்க. இப்படி உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு தான் உங்கள் மேலே தானே தப்பு. நீங்கள் உங்கள் மேலே தப்பு வச்சுக்கிட்டு நாங்கள் வேணுமோ சும்மா கல்லணை ஊட்டி வச்ச மாதிரியும் மண்ணள்ளி போட்ட மாதிரியும் ஏன் எங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? இந்த போராட்டம் சும்மா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. வீட்டில் 1000 பிரச்சனை இருக்குது. அதாவது இத்தனை நாள் கடல் தான் எங்களோட வருமானம், எல்லாமே எங்களுக்கு கடல் தான். எந்த பிரச்சனையில் யார் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு தெரியாது. அப்படியே ஒருவேளை நிறைய பேர் அவ்வளோ வேறுமையாக அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. யார் எந்த முடிவு எடுப்பாங்க தெரியாது. அப்படியே ஒருவேளை யாருக்கு என்ன ஆனாலும் நீங்கள் தான் பொறுப்பு.